சொந்தம் எது சொந்தம் சுந்தரம் இல்ல, இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் புரியல மாமி. இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு என்னால யோசிக்க கூட முடியல. பாவி பாவி, அந்த பட்டம்பியோட லெட்டரால நம்ம அகிலாக்கு எவ்வளவு கஷ்டம் பார்த்தேல. சுந்தரம்ல, இப்பவே நான் நேரா காஞ்சிபுரம் புறப்பட்டு போய் பட்டம்பியோட தோப்பனாரை அம்மாவையும் ஐஷ்னு வந்து இவளோட மாமியார் பேச வச்சா அப்பவாவது உண்மையை புரிஞ்சுப்பா இல்லையா? வேண்டாம் மாமி, நீங்களும் அங்க போக வேண்டாம். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அங்கிருந்து எந்த நியாயமும் கிடைக்க போறதில்ல. என்னமோ ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு என்ன பிடிக்கல, என்ன எப்படியாவது வெளியே தரத்தணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு அவங்களுக்கு சரியான ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை தைரியமா தட்டி கேட்கறதுக்கு அப்ப பிரபா இருந்தது. இப்ப அதுவும் ஊர்ல இல்ல. இத பாருடி, உன் மாமனார் மட்டும் ஆத்துல இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீ என் கூட வா, அவ கிட்ட விவரமா சொல்லி உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறேன். இல்ல மாமி, இனிமே நாங்க போக போறதில்ல. என்னடி சொல்ற? உன் மாமியாருக்கு பயந்து போகாம இருக்க போறியா? பயம்லாம் இல்ல மாமி. என்னை யாரு சந்தேகப்படுறது பத்தியும் வருத்தம் இல்ல. ஆனா என் புருஷன் அந்த லெட்டர் பத்தி நம்பிட்டாரு. அதுதான் என்னால தாய்க்க முடியல. இதுக்கு மேலே அவரோட போய் வாடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல மாமி. மாமி, அவங்க வீடு தான் பெருசு, ஆனா அவங்க மனசு மட்டும் சின்னதுதான். அப்படிலாம் சொல்லாதடி. அவாத்துல மத்தவா எப்படியோ எனக்கு தெரியாது. சிவசங்கரம் பிள்ளை ரொம்ப நல்ல மனுஷன். அகிலா மேல சுந்தரம் பிள்ளை எவ்வளவு பாசம் வச்சிருக்காரோ அந்த அளவுக்கு இவளோட மாமனார் இவன் மேல பாசம் வச்சிருக்க. அவர் ஏன் வரலன்னு தான் எனக்கு புரியல. அவர் என்ன ஊர்ல இருந்து வந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வராம இருக்க மாட்டாரு. இவளுக்கு செஞ்ச கொடுமையை பாத்தீங்களா? எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். எப்படியாவது எங்க அக்கா திருந்துவான்னு எதிர்பார்த்தேன். கடைசி வரைக்கும் திருந்தாது போல் இருக்கு. சிவசங்கரம் பிள்ளை வரலையா? இல்லம்மா, இப்போ அவரு யாரையும் பார்க்குற நிலைமையில இல்லை. என்னப்பா சொல்றீங்க? அவர் காஞ்சிபுரம் போயிட்டு வந்த உடனே உன்னை வீட்டை விட்டு துரத்துற விஷயத்த கேள்விப்பட்டாரு. அகிலாவை என்ன பண்ணீங்கன்னு கேட்டுக்கிட்டே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு. ஐயோ, தம்பி, சம்மந்தி இப்ப எங்க இருக்காரு? இப்போ அவர் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்காரு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. நான் மாமா உடனே பார்க்கணும், என்ன கூட்டிட்டு. இல்லம்மா, இப்போ அவர் ஐசியூல இருக்காரு. உள்ள யாரையும் அலோவ் பண்றதில்ல. கொஞ்சம் நினைவு வரட்டும், அப்புறமா போய் பார்க்கலாம். ஐயோ பகவானே, நல்ல மனுஷால ஏன் இப்படி சோதிக்கிற? மாமி ஒன்றும் கவலைப்படாதீங்க. அகிலாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. நான் அப்புறமா வரேன். அம்மா, அப்பா பார்க்கறதுக்காக நானும் மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம்மா. அப்பா பார்க்க விடவே இல்லை. வித்யா, அழாதம்மா. அம்மாவுக்கு ஆறுதலா இருப்பேன்னு கூப்பிட்டு வந்தேன், நீ அழறிய. அப்புறம் அம்மாவுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? அழாதீங்கம்மா. என்னம்மா இது? அகிலா நீ பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாதவங்க மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி தான் செஞ்சிருக்காங்கன்னா என்னால நம்பவே முடியலம்மா. ஆரம்பத்துல இருந்து அவ சரியில்லைன்னு நான் சொன்னேன். யாரும் என்ன நம்பல. நான் மாமியாராச்சே, குடும்பப்படுத்துறேன்னு 4 பேர் சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தா கூட 4 பேர் நம்பி இருக்க மாட்டாங்க. நல்ல வேலை உங்க மாமனார் எதிர்க்கவே இருந்தார். ஆமாம்மா, சொன்னது வேற யாரும் இல்லை, என் தங்கச்சி முறை தூரத்து சொன்னான். பாவம், அவ பிள்ளைய பறி கொடுத்த வேதனையில பேசினான். சம்பந்தப்பட்டவங்களே அந்த உண்மையை சொல்லும்போது அகிலாவால மறுக்க முடியல. அகிலா அண்ணியாலையும் அவங்க குடும்பத்தாலையும்
எங்க குடும்பத்துல யாருக்குமே நிம்மதியே இல்லாம போயிடுச்சு மாமா. ஆமாம்மா, நீ இப்படி சொல்ற, ஆனா உங்க அப்பா அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு. சுந்தரம் பிள்ளை மாதிரி ஒரு சம்மந்தி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு எங்கிட்டயே சொல்றாருமா. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சுந்தரம் பிள்ளை சொல்றதே வேத வாக்கா நினைச்சாரு. அப்படி நினைச்சத தப்புன்னு இனிமேலா புரிஞ்சுக்கிட்டா சரி. என்னுடைய நிலைமையில வேற யார் இருந்தாலும் அவளை வீட்டு விட்டுதான் வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. நான் எவ்வளவோ பொறுமையா இருந்தேன். ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என்னாலையும் பொறுமையா இருக்க முடியல. அதான் நான் அவளை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன். அழாதீங்கம்மா. உங்க அப்பாவை நினைச்சாந்தாடி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கணேசா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் தான். பயப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. அத்தான், என் பொண்ணை பிரபாவுக்கு போக முடிச்சிங்க. அந்த கல்யாணம் நடக்காமல் என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போனாலும் பரவாயில்ல. அகிலாவோட வாழ்க்கை கெட்டு போகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பாவம், அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. கணேசா, நீ எங்கள் குடும்பத்தை விட்டு கோபத்தில் கொஞ்ச நாள் பிரிஞ்சு போயிருந்த. அகிலா வந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் திரும்ப வந்து சேர்ந்த. நீ ஏன் அகிலாவை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னா எனக்கு அவளை பற்றி தெரியாதா? எல்லார் மேலேயும் அன்பு காட்டுற அந்த அற்புத தேவதையை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்ததே நான் தாண்டா. அகிலாவால் சாப்பிடாம கூட இருக்க முடியும். ஆனா மாமா மாமான்னு கூப்பிடாதபடி அவளால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுடா. கௌரி, அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, உட்கார். கௌரி, அகிலாவை பாத்தியா? அப்பா, இந்த மாதிரி நேரத்தில் டாக்டர் அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ரெஸ்ட் எடுங்கப்பா ப்ளீஸ். மாமா, வீட்டுக்கு போய் குளிச்சு ரெஸ்ட் எடுத்து அப்புறம் வாங்க, நான் அப்பா கூட இருக்கேன். சரிப்பா, வராதான். மாப்பிள்ள, ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அதெல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு மாமா. அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்பா, ஜூஸ் குடிங்கப்பா. வேண்டாம்மா, இப்போத்தானே பிஸ்கட் சாப்பிட்டேன். பரவாயில்லப்பா, கொஞ்சம் தான் இருக்கு, குடிச்சிருங்க. பார்த்து மெல்ல. பார்த்துப்பா, மெதுவா. ஒருமா ஏன்பா, நீங்க ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? நீங்க நல்ல ரெஸ்ட்ல இருக்கணும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பாருங்க, எங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்காக யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் கண்டிப்பாக நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அவர் வீட்டுக்கு வந்தா எங்க தங்க போறாரு? டிஸ்சார்ஜ் ஆகி வந்த மறுநாளே கடைக்கு கிளம்பிடுவாரு. நீங்கள் எங்கள் வீட்லேயாவது வந்து கொஞ்ச நாள் தங்கி ரெஸ்ட் எடுங்க மாமா. இங்கே இருந்தால் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. இல்லை மாப்பிள்ள, நான் அப்புறம் வரேன். ஏங்க, டாக்டர் என்ன சொல்றாரு? ஜானகி, டாக்டர் இன்னைக்கு சாயந்தரம் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுவார்னு நினைக்கிறேன்.
நீங்க எல்லாரும் சாயந்தரம் வந்தா போறமேம்மா. கணேசன் வரேன்னு சொன்னான். அவன் வந்தா உங்க துணைக்கு விட்டுட்டு போலான்னு பார்த்தேன். அவன் வந்துருவாம்மா. நீங்க புறப்படுங்க. சரி, சாயந்தரம் வரட்டுமா? சரிப்பா, நாங்க போயிட்டு வரோம். ஜாகிரதையா போயிட்டு வாம்மா. போயிட்டு வரோம். உடம்பு பார்த்துக்கோங்கப்பா. வரேன். வரேன் மாமா. தேங்க்ஸ் மாப்பிள்ள. எங்கடா போனேன்? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது. அங்க மாமா தனியா இருக்காரு. நைட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டு இருந்தால அதான் கொஞ்சம் கண்ணை செஞ்சுட்டாக்கா. சரி சரி, நாங்க வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரமா வரோம். நீ மாமாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. எங்கடி வந்தே? மாமா பார்க்கணும். அவர் இருக்காரா செத்து போயிட்டாரான்னு பாக்குறதுக்கு வந்தியா? இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானாக்குள்ள பேசிட்டு இருக்கேன்டி. வேற யாராவது இருந்தா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளி இருப்பாங்க. இங்க பாருங்க, நான் எதுவும் பேச நிலைமையில இல்ல. நான் இல்லடி. மாமா பார்த்து நல்லா இருந்த மனுஷன் உன்னால தானே இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. உன் பார்வை பட்டா கூட அவர் கருகி போயிடுவாருடி. என்னம்மா பேசுறீங்க? மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா? ஆமா, இத்தனை வருஷமா புரிஞ்சுக்காம தான் இருந்தேன். இப்பதான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். எங்க இருந்ததா உங்க குடும்பத்தை தேடி கண்டுபிடிச்சாரோ தெரியல. இப்படி ஒரு மருமகளை கொண்டு வந்து இன்னைக்கு எங்க குடும்பத்தையே ஊரார் பார்த்து சிரிக்கும்படியா வச்சுட்டாரு. இங்க பாருங்க, நான் உள்ள கூட போல, வெளிய இருந்த மாமா முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன். என்னடி மாமா மாமான்னு? இத பாரு, உனக்கும் எங்களுக்கும் இருந்த சொந்தம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் இனிமே ஒட்டு உறவே கிடையாது. பாடி மரியாதை வெளியே. வித்யா வித்யா, நீ அது சொல்லுமா? என்னடி அவளை போய் கேட்டுக்கிட்டு? நான் சொல்றது உனக்கு மனுஷியா தெரியலையா? வெளியே போயிடு, இல்ல ஆளை கூப்பிட்டு வெளியே தள்ள சொல்லுவேன். மரியாதையா போயிடு. நீ வாமா. மனசாட்சி இல்லாதவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. வா போலாம். அப்போ ஒரு வாட்டி முகத்தை டேய், என்ன கேட்காம நீ யாரையும் உள்ள விடக்கூடாது. புரிஞ்சதா? வாமா. நீ வாமா. மனசாட்சி உள்ளவங்களா? எங்களுக்கு மனசாட்சி இல்லாததுனாலதான் அவரை கொண்டு இப்படி போட்டுட்டு நாங்க இப்படி தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெருசா பேச வந்துட்டாங்க. அழாதீங்கம்மா. வா கணேசா. வெளியில என்ன சத்தம்? அது ஏதோ தகராறு தான். என்ன தகராறு? அது ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டல் ஆயாக்கும் வார்டு பாய்க்கும் ஏதாவது தகராறு போல் இருக்கு. நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஆமா, ஜானகி குரல் மாதிரி கேட்டுச்சு. அது அக்கா ஏதாவது சமாதானப்படுத்தி வச்சுருப்பாங்க போல் இருக்குது. நீங்கள் ஜூஸ் சாப்பிடுங்களா? வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வித்யா கொடுத்துட்டு போனா. அத்தான் டிஸ்சார்ஜ் சொல்லிட்டாங்களா? ஆமாம் கணேசா, டாக்டர் இன்னைக்கு சாயந்தரம் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ரவுண்ட்ஸ் வரும்போது எழுதி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், நான் இவ்வளவு தூரம் இங்கே படுத்திருக்கிறது அகிலாவுக்கு தெரியாமல இருக்கும். என்ன பார்த்தாளா? பாத்தியா? அகிலா பேர்ல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். அவளுக்கு இந்த நேரத்துல கூட என்ன பார்க்கணும்னு தோணல. பாத்தியா? அதான் என்ன இதுக்கு போய் நீங்கள் கவலைப்படலாமா? எதுவாக இருந்தாலும் மனசில் வச்சு வருத்தப்படக்கூடாது. கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும். எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாமா? இல்லடா, வேற யார் பார்க்கலனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அகிலாதான் முதல்ல வருவான்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கை வீணா போச்சேடா. கணேசா, ஏண்டா அழற? உங்க நம்பிக்கை பொய்யாகலத்தான். என்னடா சொல்ற? அகிலா மேல நீங்க வச்சிருந்த நம்பிக்கை பொய்யாகல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே வெளில என்ன சத்தம்னு கேட்டீங்களே, அகிலாவும் அவங்க அப்பா உங்களை பார்க்க வந்திருந்தாங்க. அப்படியா? பின்னையே என்ன பார்க்கல? அக்கா தான் தகராறு பண்ணி உங்களை பார்க்க விடாம பண்ணிடுச்சு. அகிலா அப்பாவும் அத்தான் ஒரே ஒரு தடவை உங்களை பார்த்துட்டு போறேன்னு கெஞ்சி கூட அக்கா தான் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் விரட்டி அடிச்சிடுச்சு.
இதெல்லாம் உங்க அக்கா தெரிஞ்சு செய்யறாளா இல்ல தெரியாம செய்யறாளே தெரியலடா. அகிலா மாதிரி ஒரு அபல பெண்ணுக்கு செய்யற பாவம் நம்ம குடும்பத்தை எங்க கொண்டு நிறுத்த போகுதோ தெரியல. அத்தான் எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது, எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. கணேசா, நான் உயிரோடு இருக்கும்போதே அகிலாவை இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே, அதை நினைச்சா ரத்த கண்ணீர் தாண்டா வருது. அத்தான் எதையும் நினைக்காதீங்க, நான் சொல்கிறத கேட்கணும். கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுங்க. அகிலாவோட மாமியார் இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமாவது திருந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். இன்னும் அந்த அம்மா அப்படியே இருக்காங்களே. என்னக்கா இது ரொம்ப கொடுமையா இல்ல இருக்கு? 1000 பிரச்சனை இருக்கட்டும், நான் இல்லைங்களே. அதுக்காக ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாம போனா போய் பார்க்க கூடாது சொன்னா என்ன அர்த்தம்? ச்சே, இவெல்லாம் ஒரு மாமியாக்காரி. அவங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு தான் அவங்க வீட்டு பக்கமே நான் போறதில்ல. என்னடி இது, ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த பாருங்க, ஏதோ நடந்தது நடந்து போயிடுத்து. இனிமே என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணுவோம். அகிலா, என் மனசுக்கு ஒன்று படுறதடி. உன் ஆம்பளை எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு என்ன தோன்றதோ அவர்கிட்ட சொல்லு, அவர் புரிஞ்சுப்பார். வா, எங்க ஆத்துக்கு போய் ஃபோன் பண்ணுவோம். வேண்டாம் மாமி, அவர் புரிஞ்சுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவரும் சேர்ந்துதானே என்னை வெளியே அனுப்புனாரு. ஏதோ கோபத்தில் அப்படி பேசியிருப்பார், அப்புறம் நினச்சி பார்த்துருப்பார் இல்லையா? நீ சொன்ன பேச்சை கேட்க போறியா இல்லையா? வா, வந்து ஃபோன் பண்ணு. நான் வரல. அகிலா, மாமி சொல்றாங்கல்ல, போ. ஒரு தடவை போய் பேசிட்டு தான் வாயம்மா. போ. வாடி. போ. ஹலோ, நான் அகிலா பேசுறேன். நான் கௌரி தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? எனக்கு இங்க வந்ததுலேருந்து உங்க ஞாபகமாவே இருக்கு. ஹலோ, என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க அந்த விஷயத்தை நம்புறீங்களா? மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் மீண்டும் மீண்டும்